சமீப காலமா அதிமுக பாஜக சேர்ந்ததே ஒரு டென்ஷன் திமுகவுக்கு. தாவேகா அடுத்தடுத்து கூட்டம் நடக்குது. அது இன்னமும் முழுமைய களத்தில் இறங்குறது எனக்கு ஒரு பார்வை உண்டு. அதாவது வீக்கெண்டு பாலிடிக்ஸ் நடத்த இருந்தாலும் தாவேகா மாநாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட நிபந்தனைகள் போடுறாங்க. அப்போ தாவேகாவுடைய பிரசன்ஸ், அவங்களுடைய இருப்பு திமுகவை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கியிருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும்னா செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுக்கணும். அரசியலுக்கு இவர் மெல்ல அறிமுகப்படுத்தப்படுகிறார். நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா நிகழ்ச்சிக்கு வந்துட்டாரு. அதுவும் மூத்த அரசியல் தலைவரான வைகோக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்தாச்சு. நிச்சயமாக முப்பெரும் விழாவில் இன்றைய நிகழ்ச்சியில் இன்பநிதி ஏதாவது ஒரு ப்ராமினன்ட் பிளேஸில் அமர்த்தப்படுவார். இந்த ஒரு மாநாட்டுக்காக, இந்த ஒரு மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணம் இறைக்கப்படும், அல்ல சந்தேகமே இல்லை. பல கோடிகள் செல்ல செய்வாங்க, தயாரா இருக்காங்க. அதுக்கு ரிசோர்ஸும் அவங்கக்கிட்ட இல்லாம இல்லை. அதனால இதை எந்த அளவுக்கு இந்த வெற்றிகரமா நினைச்சு இன்னமும் நான் தான் ஐ எம் த கிங் அப்படின்னு காட்டுவதற்கான முயற்சியில அவங்க ஈடுபடுவார்கள். உதயநிதியே முழு அளவில் மனத்தளவு ஏற்றுக்கொள்ளாத இரண்டாம் நிலை திமுக தலைவர்கள் இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் அடுத்த முதலமைச்சராக தயார்படுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னி அரசும் கேட்டிருக்காரு. கூட நம்பரே சொல்லி 25 நினைக்கிறேன். அவங்களும் கூட சீட் கேட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் கூட நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கோம்னு அப்பப்போ இண்டிகேட் பண்ணுறாங்க. ஏன் இந்திய கம்யூனிஸ்டினுடைய புதிய மாநில செயலர் வீரபாண்டியனும் நாங்கள் போன முறை கொடுத்ததை விட கூட கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டணி கட்சிகள் கூட நிபந்தனைகள் விதிப்பது, டிமாண்ட் பண்ணுவது, பார்கெயின் பண்ணுவது, கூட கேட்கறது, இதுக்கெல்லாம் ஏதேனும் மறைமுகமான பதிலை திமுக மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிடக்கூடும். கட்சியிலே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் முத்துசாமிக்கே தரப்படவில்லை. இப்பவும் தான். ஆகையினால மற்ற ஏன் திமுக ஒரிஜினல் திமுக தலைவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்கானா இல்லை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். இன்னைக்கு திமுகவினுடைய முப்பெரும் விழா நடக்குது. அந்த முப்பெரும் விழா கரூர்ல செந்தில் பாலாஜி தான் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. இந்த முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் பெரியாரனுடைய பர்த்டேவில் நடக்குது. அது சம்பந்தமா பல விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் இன்சைடில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பேசும் பொருளாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வரவேற்பு உரைக்காகவே கூப்பிட்டுருக்காங்க. 2 லட்சத்தை தாண்டி தொண்டர்கள் அமரக்கூடிய அளவுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. இன்சைடில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? ஏதாவது சர்ச்சைக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது நடக்குமா? எப்படி? இடம், நபர், சூழல் 3 பார்க்கணும். இடம், எந்த இடம்? கரூர் கொங்கு மண்டலம். அந்த இடத்துல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான திமுக லீடர்? செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி. அவர் தான் ஏடிஎம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம புதுசாக ஒன்றும் தெரியாது. கொங்கு மண்டலம்ங்கிறது ஒரு டார்கெட்டு. செந்தில் பாலாஜி வச்சு மூவ் பண்ணணும். இது 2வது. 3வது இப்போ சூழல்னு நான் சொன்னது, சமீப காலமாக அதிமுக பாஜக சேர்ந்ததே ஒரு டென்ஷன் திமுகவுக்கு. தாவேகா அடுத்தடுத்து கூட்டம் நடக்குது. அது இன்னமும் முழுமைய களத்தில் இறங்குறது எனக்கு ஒரு பார்வை உண்டு. அதாவது வீக்கெண்டு பாலிடிக்ஸ் நடத்த இருந்தாலும் தாவேகா மாநாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட நிபந்தனைகள் போடுறாங்க. அப்போ தாவேகாவுடைய பிரசன்ஸ், அவங்களுடைய இருப்பு திமுகவை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கியிருக்கு. இதெல்லாம் சமாளிக்கணும்னா செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்களுக்கு தான் அசைன்மெண்ட் கொடுக்கணும். இப்போ இன்று பெரியார் பிறந்த நாள், முந்தா நாள் அண்ணாவோட பிறந்தநாள், நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. சேர்த்து முப்பெரும் விழாவாக நீண்ட காலமாக பல காலமாக கலைஞர் கருணாநிதி காலத்திலேருந்து நடத்தி வருகிறாள். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது தங்கள் கொள்கை பிரகடனம்லாம் செய்வாங்க. அதெல்லாம் சரி. ஆனால் இந்த முறை இது தேர்தல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேர்தலுக்காக தயார் செய்கிற ஒரு ஆயத்த பணியாகத்தான். அதனால தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 1 லட்சம் பேர் வருவாங்கன்னு 2 லட்சம் பேர். கரெக்டாக எதிர்பார்த்த அளவை விட அழைக்கப்பட்டவர்களை விட கூடுதலான இடங்களை வச்சு எவ்வளோ பேரை இழுக்க முடியுமோ நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக.
ஸோ இது தேர்தலுக்கு முந்தைய ஒரு மாடல் எக்ஸாமினேஷன் மாதிரி தேர்வு போல இன்றைய தினம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, இந்த முப்பெரும் விழாவில் வருகைக்கூடிய நபர்கள் திமுகவினுடைய அடுத்த தலைமுறை தலைவராக பார்க்கக்கூடிய இன்பநிதி அவர்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏற்கனவே இளையராஜாவினுடைய ஃபங்க்ஷனுக்கு இன்பநிதி அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான வரவேற்புகள் ஏதாவது எதிர்பார்க்கலாமா எப்படி? அடுத்த வருஷம் இப்போவே தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால தான் அவர் நீங்கள் சொன்ன நபர் அவங்களுடைய தொலைக்காட்சியிலே ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருப்பது. ஸோ ஊடகத்துக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு. ரெண்டாவது பல நிகழ்ச்சிகள் இன்பநிதி இன்றைக்கி நேற்று வரல. ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கூட அமைச்சர் மூர்த்தி மதுரையை சேர்ந்த பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் கூட இன்பநிதி உட்கார்ந்தார். நான் ஒரு காட்சியை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்பநிதி தொடையில் ஏதோ தூசோ அதை மூர்த்தி தட்டுறார், அமைச்சர் தட்டுறார். அந்த அளவுக்கு அங்கே அதிகாரிகள்லாம் ஐஏஎஸ் அதிகாரி நின்றுட்டுருக்கார், இன்பநிதி அமர்ந்திருக்கார். ஸோ இண்டக்ஷன் அப்போயே ஆரம்பித்தாச்சு. அவரை கட்சிக்கும் ஆட்சிக்கும் நிர்வாகத்துக்கும் ஊடகத்துக்கும் எல்லா தளத்திலும் நியமிப்பதற்கான முயற்சிகள் தொடங்கிச்சு. அதை வாரிசு அரசியல்ன்றதெல்லாம் டிபேட்லாம் நான் போக வரும்ல, அதெல்லாம் வந்தாச்சு. நேஷனல் லெவலில் எல்லா அரசியல் கட்சிகளும் பெரும்பாலான கட்சிகளில் இருக்குது. அது இல்லை, நம்ம என்னென்னா அரசியலுக்கு இவர் மெல்ல அறிமுகப்படுத்தப்படுகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி இளையராஜா நிகழ்ச்சியில் வந்துட்டார். அதுவும் மூத்த அரசியல் தலைவரான வைகோக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்தாச்சு. நிச்சயமாக முப்பெரும் விழாவில் இன்றைய நிகழ்ச்சியில் இன்பநிதி ஏதாவது ஒரு ப்ராமினென்ட் பிளேஸில் அமர்த்தப்படுவார், காட்சியிலும் வருவார். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு வேகம் தேவையா? அதுக்கு அவங்க தயார்படுத்திக்கிறாங்க. இப்போயே ஆரம்பித்தா நல்லது. 21 வயசில் அந்த இளைஞர் 20-21 நினைக்கிறேன். இப்போ ஆரம்பித்தா ஒரு 10-15 வயசில் ஒரு நல்ல அனுபவம் வருவார். உதயநிதி கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 5-6 இயர்ஸாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான், அப்போ தான் ஒரு 2019 மக்களவை தேர்தலேருந்து தான் வந்தார். 6 வருஷம் 19 மக்களவை தேர்தல். அதனால் இன்னும் கூட சீக்கிரமே கொண்டு வந்துட்டா உதயநிதி கிட்டத்தட்ட 50 வயசு ஆக போகுது. ஆயிடுச்சோ 48, அதான் 50 நெருங்குறார். இந்த 20 வயசில் இந்த பையனை கொண்டு வந்துட்டா, இளைஞரை கொண்டு வந்துட்டா 40 வயதில் ஒரு 20 வருஷ அனுபவம் வந்துடும், கட்சி அந்த இதில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு யுக்தி, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரு எப்படிங்கிறது அது காலம்தான் பதில் சொல்லும். சரி, எத்தனை கோடி ரூபாய் செலவில் இந்த முப்பெரும் விழா நடக்குது, அதை பற்றின விவரங்கள்? இல்லை, துல்லியமாக தெரியாது. ஆனால் நிச்சயமாக பல கோடி அளவுக்கு செலவிடப்படும். இந்த ஒரு மாநாட்டுக்காக, இந்த ஒரு மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணம் இறைக்கப்படும், அதில் சந்தேகமே இல்லை. பல கோடிகள் செல்ல செய்வாங்க, தயாராக இருக்காங்க. அதுக்கு ரிசோர்ஸும் அவங்கக்கிட்ட இல்லாமல் இல்லை. அதனால் இதை எந்த அளவுக்கு இந்த வெற்றிகரமாக நினைச்சு நான் தான் ஐ எம் த கிங் அப்படின்னு காட்டுவதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுவார்கள். ஆனால் இதெல்லாம் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. அப்போது இந்த ஆட்சி மீது எந்த அளவுக்கு அதிருப்தி வளர்கிறதா, வெறுப்பு அதிகரிக்கிறதா, அல்லது இந்த குறைகளை அவர்கள் நிவர்த்தி செய்து ஒரு நல்ல ஓரளவேனும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆட்சியாக அவர்கள் கொண்டு செல்கிறார்களா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கான இது ஒரு அச்சாரம் என்று கருதலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த முப்பெரும் விழாவை பொறுத்த வரைக்கும் இத்தனை கோடி ரூபாய் கிட்ட செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல. இப்போது இன்பநிதிக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? போஸ்டிங் அந்த மாதிரி, இல்லை ஏதாவது புதிய கட்சிகளை இணைவதற்கு ஏதாவது? இப்போ செய்ய மாட்டாங்க, இன்னும் தேர்தல் வரல, அவங்க பலத்தை காட்டலை. ஏன்னா இதெல்லாம் ஊடக செய்தி அடிப்படையில் சொல்கிறேன். உதயநிதியே முழு அளவில் மனத்தளவு ஏற்றுக்கொள்ளாத 2ஆம் நிலை திமுக தலைவர்கள் இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக அடுத்த தலைவரை கொண்டு வந்து எந்த அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஜீர்ணிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் காத்திருப்பாங்க. திடீர்னு தடாலடியாக இன்பநிதிக்கு ஒரு போஸ்ட் அறிவித்து அதெல்லாம் செய்வாங்கன்னு தெரியாது. இளைஞர் அணிகை எல்லாம் சொல்கிறாங்க, இளைஞர் அணிகையை தருவாங்க, அதெல்லாம் இப்போது இல்லை. இப்போது உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அவர் அடுத்த முதலமைச்சராக தயார்படுத்துகிறார்கள். இதுக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சியில் இருக்கணும், ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம்
மீண்டும் இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதுதான் முதல்ல பண்ணணும். வந்துட்டாங்கன்னா 2026 தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி வாய்ப்பு கிடைச்சா அப்போது உடனடியாக இன்ப நிதி கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு உள்ளார். இப்போ எதுவும் செய்ய மாட்டாங்க. ஓகே, அந்த புதிய கூட்டணிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் மேடையில் அறிவிப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இப்போ புதிய கூட்டணிகள் இருக்கிற கூட்டணிகள் தான். ஆனால் என்னுடைய அனுமானம், என்னுடைய யூகம்தான், சமீபத்தில் காங்கிரஸ் டெல்லியில் நடந்த மாநாடு, அந்த மாநாட்டில் திடீர்னு 125 தொகுதிகளில் போட்டியிடுவோம்னு சொல்ல, அதாவது அவருடைய கிறிஸ்ங்கிற தேசிய தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அறிவிக்க, இல்லை அவர் சொன்னார் அந்த இடத்துலலாம் கட்சியை வலுப்படுத்தும், 60 இடங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பொன் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கூறியதாக நான் படித்தேன். அது மாதிரி காங்கிரஸ் 25 இடங்கள்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. இன்னும் கூட இடங்க கேட்குறாங்க. அது தொடர்பாக திமுக ஏதேனும் மறைமுகமாக கருத்து சொல்லக்கூடும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னி அரசும் கேட்டிருக்காரு, கூட நம்பரே சொல்லி 25 நினைக்கிறேன், அவங்களும் கூட சீட் கேட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் கட்சியும் கூட நாங்கள் எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கோம்னு அப்பப்போ இண்டிகேட் பண்ணுறாங்க. ஏன் இந்திய கம்யூனிஸ்டினுடைய புதிய மாநில செயலர் வீரபாண்டியனும் நாங்கள் போன முறை கொடுத்ததை விட கூட கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ கூட்டணி கட்சிகள் கூட நிபந்தனைகள் விதிப்பது, டிமாண்ட் பண்ணுவது, பார்கெயின் பண்ணுவது, கூட கேட்கறது, இதுக்கெல்லாம் ஏதேனும் மறைமுகமான பதிலை திமுக மாநாட்டில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வெளியிடக்கூடும்னு நான் அனுமானிக்கிறேன். ஓகே, சர்ச்சைகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இருக்காது. ஆனால் இல்லை என்று ஒதுக்கிடவும் முடியாது. இதுக்கான காலம் இல்லை. இப்போ அதை அந்த எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய மாட்டாங்க திமுககாரங்க. 2-3 விஷயங்கள், வாரிசு அரசியல் திடீர்னு புகுத்த மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு மறைமுகமாக வேண்டுமான எச்சரிக்கை, அதை எங்களை விட்டால் நீங்கள் எங்கே போவீங்க என்றதற்கெல்லாம். 3வது மிக முக்கியமானது, தாவேகாவுக்கு ஏதேனும் எச்சரிக்கையாக சில கருத்துக்கள் சொல்லக்கூடும். ஏன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வர புதுசாக வந்தவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படின்னு. பழைய ஆட்கள் மட்டும் இல்லை, புதுசாக வந்தவர்கள் அப்படின்னா அவங்க தாவேகா விஜயோட கட்சிக்கு தான் எச்சரிக்கை. அதற்கும் கொஞ்சம் கூடுதலான எச்சரிக்கை போன்ற அறிவிப்புகள் ஏதேனும் இருக்கக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ சொல்லப்படக்கூடிய கணக்குகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு கிட்ட மேலே தான் முப்பெரும் விழாவினுடைய பட்ஜெட் இருக்கும் போல. ஆமாம், அது நம்பர் தெரியாது, கிட்ட 50 கோடி இருக்குது, ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா தே ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். அவங்களுக்கு ஃபண்டு இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, அதை முழுக்க பயன்படுத்தி நாம் என்னோட பலத்தை காமிச்சோம். இந்த பலத்தை காமிச்சா முப்பெரும் விழாவில் திமுக தன்னுடைய பலத்தை காட்டினால் அது கூட்டணி கட்சிகளுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும். நான் தான் பெரிய ஆள், என் பின்னாடி தான் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஜெயிக்க முடியும், அதனால் உங்கள் அரசியல் எதிர்காரமே நாங்கள் தான் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சொல்லும். மற்ற கட்சிகளுக்கும், புதிதாக வந்திருக்கிற கட்சிகளுக்கும், பழைய கட்சிகளுக்கும் எச்சரிக்கையாக அமையும். இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு மைலேஜ் அப்படின்னு சொல்லாமா, இவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது? நிச்சயமா, அது சந்தேகமே கிடையாது. இப்போ மினிஸ்டர் போஸ்ட்டில் இல்லை, ஜஸ்ட் ஒரு எம்எல்ஏவாக தான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் கேட்குறேன். அது இப்போதைக்கு அந்த அவருக்கு உண்டான அங்கீகாரம், மரியாதை, அந்த கட்சியினுடைய இவர்கிட்ட இருக்கிற பர்ஃபார்மன்ஸு, கொங்கு மண்டலத்தை ஈர்க்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு உண்டான அவங்களுக்கு எது தகுதின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அமைச்சர் பதவியாக இல்லைங்கிறது கொஞ்சம் அந்த வழக்குகள் மற்ற விஷயங்கள் பொறுத்து இருக்குது. அது நிச்சயமாக நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கட்சியிலே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் முத்துசாமிக்கே தரப்படவில்லை. இப்போவும் தான். ஆகையினால ஏன் திமுக ஒரிஜினல் திமுக தலைவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்கான்னா இல்லை. நாம் இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சு தான். செந்தில் பாலாஜி சிறை சேர்ந்த போது முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன பேசினார், மற்றவர்கள் மீது பொன்முடி மற்றவங்க மேலே வழக்கு தொடுக்கப்பட்டதில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கான அங்கீகாரம் கூடுதலாகத்தான் இருக்கிறது. அதில் மட்டும் அதுக்கு என்ன பரிசு தரப்போடுதுன்னு மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும்.
இப்போ செந்தில் பாலாஜியினுடைய செலவுகள் தான் அந்த முப்பெரும் விழான்னு எடுத்துக்கலாமா? அதான் ஏடிஎம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ நீங்க பேசுனீங்கல்ல, செந்தில் பாலாஜி கட்சியில வந்து ரொம்ப ஒரு செல்வாக்கான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ சபரீசன் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆமா, அப்போ நடந்தது. ஆமா, அப்போ நடந்தது. பட் நீங்க சொல்றது கட்சியும் தாண்டி ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்கள் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஆமா, இதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அது அந்த நிலை இன்னும் நீடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை வலுப்படும், இன்னும் கூடுதலாக வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எப்படி எந்த மாதிரி அது வெளிப்படுத்தப்படும் என்பதை விரைவில் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நடக்கும் என்று எதிர்பார்க்கிற சில அரசியல் நிகழ்வுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரியல் ஒன் அலைவேஸ்க்கு நெஞ்சார்ந்த நன்றி.